ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை நமக்கு தந்து அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல காரியத்திலே அவர்களுக்கு விடுதலை வேண்டும். பொதுவாக பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை வேணும், கடனிலிருந்து அவங்களுக்கு விடுதலை வேணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கு. ஆனா அதுல நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விடுதலை என்னன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு விடுதலை நமக்கு கண்டிப்பா அவசியம். அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஒரு நல்ல திருச்சபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது மாதிரி நல்ல வாகனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம நினைச்சா சர்ச்சுக்கு வரலாம். ஆனா அந்த விடுதலை இல்லாம எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஆராதிக்கிறதுக்கு அவர்கள் விடுதலை இல்லை. அவங்க ஆலயத்தில் இந்த மாதிரி ஆராதிக்க முடியாது, சர்ச்சுக்கு வந்தா பிரச்சனையாகும். அது ஆனா நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறனால இங்க விடுதலையோட கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும். அப்போ சிலருக்கு உலக பிரகாரமாய் எந்த விடுதலையும் இல்லை, அவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை, அவங்க அழகா ஆலயத்துக்கு வந்துருவாங்க. ஆனா மனசுக்குள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு விடுதலை இல்லை. அதுதான் ரொம்ப டேஞ்சர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய ராஜாவினிடத்திலே, நான் இத்தனை வருடமா நாங்க கஷ்டப்பட்டு உனக்கு எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்தோம், எங்க சம்பாத்தியத்தை கொடு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லலை. இல்லைனா எங்களுடைய நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் கொடுங்க, நாங்க கிளம்புறோம். அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, நாங்க இந்த இடத்தை விட்டு போறோம், நீங்க எங்களுக்கு ஒன்னும் தராட்டி பரவாயில்ல, ஆனா எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேட்டாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையிலே எகிப்தினுடைய ராஜா அதிகமான வேலை பழுக்களை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க விடாம அவங்கள தடை பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் வாரத்திற்கு ஒரு நாள் அல்ல, அவங்க தினம் தினம் கர்த்தரை ஆராதிப்பாங்க. ஆனா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு அவங்களுக்கு விடுதலையே இல்லை. ஒருவேளை இந்த ஜெபத்துல அப்படிப்பட்ட விடுதலை இல்லாதவங்க எல்லாருமே நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு என்ன தாங்கன்னா விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். உங்களை ஆராதிக்கிறதுக்கு மாதிரி எனக்கு ஒரு வேலையை தாங்க, உங்களை ஆராதிக்கிறது மாதிரி எனக்கு ஒரு வீட்டை தாங்க, உங்களை நான் மகிமைப்படுத்துறது மாதிரி எனக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் சரி பண்ணுங்கன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலங்களில் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செய்யணுன்ற கட்டாயத்துக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டுட்டாங்க. சண்டே கண்டிப்பா ஒர்க்கு, சண்டே வரல அப்படின்னு சொன்னா வேலை இல்லை அப்படின்றாங்க. அப்பெல்லாம் பல காலங்களுக்கு முன்பாக சண்டே ஒரு நாள் மட்டும்தான் லீவு அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. வாரத்துல எந்த நாள் வேணாலும் நீ லீவ் எடுத்துக்கோ, ஆனா சண்டே மட்டும் நீ லீவ் எடுத்துறாங்க. ஏன்னா சண்டே தான் கூட்டம் அதிகமா வருது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய உலகம் தள்ளப்பட்டது. அதனால பிள்ளைகள் ஜெபிக்கும் போதும் அப்படிதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. திருமண வாழ்க்கை ஆனாலும் உங்களை ஆராதிக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க. ஆனா நான் அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி பிசினஸ் ஆரம்பிங்கன்ற. நீங்க நல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல நீங்க முன்னேறினீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க நினைச்சா அந்த காரியத்தை யார ஒருத்தருடைய கையில கொடுத்துட்டு வரலாம், போன்லயே அதை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப அவசியமான ஒன்று. 2 நாள் ஒரு கேம்ப் வைக்க போறோம், அந்த கேம்ப்ல நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அதனால இனி வருகிற நாட்களிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அதை செய்வதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை, பாவியான என்னை உங்க பிள்ளையாய் மாற்றினீர். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த வரிகளை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவருடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புவார். ஆமென். ஹalleluya. எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடுவோம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லும் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Hallelujah, 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 hallelujah.
என்னையும் பிள்ளையாய் மாற்றி இப்ப நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நிறைந்தவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. கரங்களை மாலத்தை ஹalleluya 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 ஹalleluya. என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. என்னை அழைத்தவரே உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே உண்மை உள்ளவர். அப்பா பார்த்து சொல்லு, சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன். நீ நல்லவர், சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, hallelujah, 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 hallelujah. என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமை சேர்த்திட, என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்தி. ஓ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. பாடுவோம், நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல். திரும்ப திரும்ப ஆண்டவரை பார்த்து நீ நல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர். எஸ், முழு இருதயத்தோட அப்பாவை பார்த்து நீ நல்லவர், எல்லாரை காட்டிலும் நீ நல்லவர். என்னை முன் குறித்தீரே, கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்தீரே, கைவிடவே மாட்டீ. நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஓ hallelujah, 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 hallelujah. Praise the Lord, hallelujah, hallelujah. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன். நீ நல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை. ஹalleluya, ஆமென். என்னை முன்குறித்தவர் அவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். ஒரு மனுஷனுடைய உயிரை எடுக்கவும் ஒரு மனுஷனுடைய உயிரை கொடுக்கவும் அதிகாரம் படைத்தவர் கர்த்தர் ஒருவரே.
நம்முடைய உயிரை நம்ம எடுக்கவும் கூட முடியாது, நம்முடைய உயிரை நம்ம கொடுக்கவும் முடியாது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தற்கொலை எண்ணம் அப்படின்றது வந்து நம்முடைய இருதயத்துல வந்துடவே கூடாது. தற்கொலை அப்படின்றது வந்து நேரடியாக நீங்க வந்து பிசாசுக்கு கொடுக்கிற நரபலி. நான் என்ன உனக்கு பலியா தர்றேன், என் வாழ்க்கையை நான் உனக்கு தர்றேன், என் சரீரத்தை நான் உனக்கு தர்றேன், என் உயிரை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றதுதான் தற்கொலை. பட் இந்த தற்கொலை செய்தவன் வந்து யூதாஸ்காரியோத். அவனுக்கு வந்து திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாகவோ ஒரு மன்னிப்பு கொடுக்கப்பட்டதாகவோ வேதம் வந்து சொல்லவே இல்லை, வேதம் சொல்லவே இல்லை. அதனால சிலர் வந்து இந்த தற்கொலையை வந்து ரொம்ப சுலபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்ம தற்கொலை பண்ணின உடனே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி யாரையுமே பார்க்க மாட்டோம்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒன்று நம்புங்கள், நமக்கு இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, இதுக்கப்புறம் பரலோகம்னு ஒன்று இருக்குது, இதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை வந்து ஒரு பரீட்சை தான், இதுல நீங்க ஜெயிக்கணும். நான் நம்புறேன் அதற்கு வேண்டிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவாரு. அந்த எண்ணங்கள் வந்து உங்க இருதயத்துல வரும்போதே நீங்க அழிச்சிடணும். நான் சிலர் வந்து சும்மா விளையாட்டுத்தனமா சிலருக்கு சொல்லுவாங்க, பாரு நான் சாகுறேன், பாரு நான் செத்துறேன், பாரு எதையாவது ஒண்ணு பண்ணி செத்துட்டாதான் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, இல்ல நான் சாகுறேன். இல்ல, அந்த மாதிரி தற்கொலையை குறித்து உங்க வாயில கூட நீங்க பேசக்கூடாது. நீங்க யாரையாவது ஒருத்தர் பயமுறுத்துறதற்காக, இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுனா இவங்க பயப்படுவாங்கன்னு நீங்க பயமுறுத்துறதற்காக எடுக்கிற முயற்சி கூட மரணத்துல கொண்டு போய் விட்டுரும். நீங்க ஒரு டைம் தற்கொலை பண்றதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா பிசாசு அதற்கான லெட்டர், அதுக்காக நீங்க கொடுக்கிற அக்ரிமெண்ட்டை அவன் வாங்கி தன்னுடைய கையிலே வச்சிருப்பான். அடுத்து எந்தெந்த சூழ்நிலைக்கெல்லாம் நீங்க போறீங்களோ அப்பெல்லாம் அவன் ஃபர்ஸ்ட் என்ன மோட்டிவேட் பண்ணுவார்னா, நீ பேசாம செத்துற, நீ பேசாம செத்துற, நீ ஏன் உயிரோட வாழ்ற, நீ தான் யாருக்கும் வேண்டாம் இல்ல, உன்னதான் யாருக்குமே பிடிக்கல இல்ல, அதுக்கப்புறம் நீ எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் கையில வச்சிருக்கிற அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு நம்மோட அவன் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் இந்த ஜெபத்துல இருந்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வந்து நீங்க கண்டிப்பா அதை மேற்கொண்டே ஆகணும், நீங்க அதை ஜெயிச்சே ஆகணும். அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு முயற்சியை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஒரு நாளும் எடுக்கவே கூடாது. அது ஏன் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு உங்களுக்குள்ள ரொம்ப இல்லை. அப்ப அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுக்காக நீங்க ஜெபிக்கணும். நீங்கள் முழுவதுமாக வேறு பிரிக்கப்படணும். நாம அப்படி தேவனோட நடக்கிறவங்க எத்தனையோ, அதான் ஒரு தேவ மனுஷன் எல்லாம் 60 வருஷம் படுத்த படுக்கையில் இருந்திருக்கிறாரு. 60 years, 60 வருடம் படுத்த படுக்கையில இருக்கிறது என்கிறது வந்து சாதாரணமானதே அல்ல. அவருடைய இளம் வயதிலே ரட்சிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவருடைய ஒரு நோய் வந்து படுத்தவர் வந்து 60 ஆண்டு காலம் பெட்ல படுத்து கர்த்தருக்கு மகிமை மட்டும்தான் செலுத்தினாராமா. அவருக்கு தற்கொலை பண்ணணும், சாகணும்ன்ற எண்ணம் வந்து அவருக்கு வரவே இல்லையாமா. அப்ப நமக்கு வந்து 6 நாளிலே நமக்கு வந்துருது, சிலருக்கு 6 மணி நேரத்திலே வந்துருது. அதனால அப்படி யாராவது ஒருத்தர் உங்களோட ஷேர் பண்ணா, உங்க கூட வேலை செய்யறவங்க வந்து ஷேர் பண்ணா, தயவு செய்து அவங்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, மரணத்திற்கு போகிறவர்கள் அவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அப்படி மரணத்திற்குள்ள போறவங்களை நீங்க தான் விடுவிக்கணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும், அவங்கள தட்டி கொடுக்கணும். அவங்கள அவ்வளவு சீக்கிரமா நீங்க விட்டுறவே கூடாது. அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நான் நம்புகிறேன் நம்முடைய திருச்சபை ஊழியத்தினுடைய வளர்ச்சி எப்பலிருந்து ரொம்ப வேகமா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நான் நம்புறேன். அப்படின்னு சொன்னா, ஒருத்தருடைய உயிரை காப்பாத்தினதுல இருந்து நான் ஒரு பெரிய வெற்றியை நான் பார்த்தேன்னு தான் சொல்லுவேன். நான் கீழே வீட்டில் குடியிருந்தேன், மேலே வீட்டில் ஒரு ஃபேமிலி குடியிருந்தாங்க. இரவு 12:30 மணிக்கு வீட்டினுடைய கதவை தட்டுனாங்க. பாஸ்டர், என் கணவனார் வந்து ரயில் ரோட்டுக்கு சாகணும்னு ஓடிட்டாரு, 2 குழந்தைய வச்சிருக்கிறேன், என்னால போய் அவரை காப்பாற்ற முடியாது, நீங்க கொஞ்சம் போய் பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்ப அங்கே இருந்து நைட்டு 12:30 மணிக்கு நான் ஓடுறேன். கரெக்டா இந்த ரயில்வே கேட்டு பக்கத்துல வந்து அந்த தற்கொலை பண்ண வந்தவர் அப்படியே நெடுக்க அப்படி நீளமா அந்த ரயில் ரோட்ல படுத்து கையில ஒரு டவல் எடுத்துட்டு வந்தாரு. அந்த டவலை சேர்த்து அந்த தண்டவாளத்தோட சேர்த்து கழுத்துல இறுக்கி கட்டிட்டாரு. அவன் எதுக்குயா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, அவர் சொன்னாரு, நான் சாகணும் முடிவு பண்ணிட்டேன், யாருமே என்னை காப்பாற்ற கூடாதுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னாரு. அப்ப நான் அந்த கட்டை அவிழ்க்கும் போது இந்த ரயில்வே கேட்ல இருக்கிற அந்த மனுஷன் கத்துறான், டேய் அவன் தான் சாக போறான், நீயும் சாக போறியா, நீ சின்ன பையன், நீ வாழணும், அவனை காப்பாத்த போறேன்னு சொல்லி போனவங்க நிறைய பேர் செத்ததை என் கண்ணுல பார்த்திருக்கிறேன், நீ கிளம்பி வா அப்படின்றாரு. ட்ரெயின் பக்கத்துல வருது அப்படின்றாரு. ஐயோ, அவட அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கழுத்துல இருக்கிற கட்டை கழட்டி என் கையை அவருடைய தோளுக்குள்ள போட்டு இழுத்து ஒரு 15 அடி கொண்டு வரேன். கரெக்டா அந்த ட்ரெயின் அப்படியே பாஸ் ஆகுது.
ஆனா அன்றைக்கு அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டுருச்சு. 2:30 மணி வரைக்கும் அவரோட போராடி இருக்கேன் நான். அதுக்கப்புறம் கெஞ்சி அவர்கிட்ட பேசி, அவர் வீட்டுக்கு வரமாட்டேன், திரும்பி நான் சாவேன், நீ எத்தனை டைம் காப்பாத்தினாலும் என்ன வந்து பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் 2:30 மணிக்கு அவரை வீட்டில் கூட்டிட்டு போய் அவருக்காக அழுது ஜெபம் பண்ணி 1 மாசம் முழுவதும் அவரை வந்து தனியா கவனிச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. அதற்கு பிறகு சபையிலையும் ஒரு பெரிய உயர்வை, ஒரு பெரிய வளர்ச்சியை என்னுடைய கண்கள் கண்டன. ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம அப்படிதான் சாகிறவங்கள போய் சாகு அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் வாயினால அப்படிதான் பிள்ளைகளை அறிக்கை செய்வாங்க, கணவனார அறிக்கை செய்வாங்க. சரி போய் செத்து, எல்லாரும் என்ன போய் வாழ போறாங்க, சாகணும்னா போய் செத்துரு அப்படின்னு. இல்ல இல்ல, உங்க வாயிலிருந்து சபித்தலும் துதித்தலும் வரவே கூடாது. எல்லாரையும் வாழதான் வைக்கணுமே தவிர ஒருத்தரையும் நம்ம சாகடிக்க கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எப்படி இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்னா, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு உங்களுக்குள்ள வந்து இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க, உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்க வருந்தி அழைக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழத்துவம் உள்ளவர் என்கிறதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். நான் போவேனே ஆயில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவராகிய இயேசுநாதர் கோயம்புத்தூர் பட்டணத்திலே காந்திபுரத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இங்க கம்ஃபர்ட் சர்ச்சில் உட்கார்ந்து பென்ஸ் பாஸ்டர் மூஞ்சியை பார்ப்பீங்களா, இல்ல அங்க இயேசுநாதரை பார்க்க போவீங்களா? நானே அங்கதான் இருப்பேன். அப்புறம் நீங்க என்ன இங்க இருக்கிறது? நம்ம எல்லாருமே அங்கதான் இருப்போம். அவருடைய அது போதும். நிறைய பேர் நம்ம வேலையே விட்டுருவோம். எனக்கு வேலையும் வேணாம், ஒண்ணும் வேணாம், ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தா போதும் ஆண்டவரே, உங்க பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஆண்டவருடைய பின்னாடியே போவோம். இப்போ ஆண்டவர் பரலோகம் போயிட்டாரு, ஆனா இப்ப யார அனுப்பி இருக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அப்போ அவரை நம்ம பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா? அப்ப சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அந்நிய பாஷையினுடைய வரத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய விசேஷமான அபிஷேகத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயிரே எழும்புவார்கள், அவர்கள் களைச்சு போகவே மாட்டாங்க. பாருங்க, அந்த மேல் வீட்டு அறையில போகிற வரைக்கும் பலனற்றவர்களா இருந்தவங்க, மறுதளிச்சவங்க, ஆண்டவரை காட்டி கொடுத்தவங்க, விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்க முடியாதவங்க, ஆனா எப்ப மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அப்பொழுது சிலுவையை மேற்கொள்றதுக்கு பலன் வந்துருச்சு, பாடுகளை மேற்கொள்றதுக்கு பலன் வந்துருச்சு, எல்லா பலனும் அப்பதான் வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல பலனும் உங்களுக்குள்ள கடந்து வரும். ஆமென் சொல்லுங்கள். அப்ப அதுதான் வேணும். அல்லனா நீங்க பலவீனம் ஆவீங்க. அப்ப எல்லாரும் வாஞ்சிக்கணும், ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. ஆமென் சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியினுடைய உண்மையான பரிசுத்த ஆவியுடையவங்க தன்னுடைய இருதயத்துல மனசாட்சியோட வாழ்வாங்க. அவங்க மனசாட்சி வந்து அவங்களிடத்துல பேசும், நீ தப்பு பண்ணி இருக்க, நீ சரியான ஆள் இல்ல, நீ மனம் திரும்பு அப்படின்னு பேசும். ஊழியக்காரனுடைய கண்ணீர் தேவ சமூகத்துல உங்களை குறிச்சு போக கூடாது, மனுஷங்களை குறிச்சு போக கூடாது. பொதுவாக யாருடைய கண்ணீரும், அதுவும் விதவைகளுடைய கண்ணீர் கண்டிப்பா போக கூடாது. சிலர் வந்து கணவன் இல்லாத விதவைகளை வந்து கடினமாய் நடத்துவார்கள். விதவையினுடைய கண்ணீர் கர்த்தர் சமூகத்துல போச்சுன்னாலும் அதுவும் உங்களுக்கு ஆபத்தா இருக்கும். யாரையுமே நம்ம கண்ணீர் வடிக்க வைக்க கூடாது. நம்ம மற்றவங்களை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு நம்ம சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்காதீங்க, முடியாது. முடிந்த வரைக்கும் யாவரோடும் எப்படி இருக்கணும்னா சமாதானமாய் வாழுங்கள். ஆமென் சொல்லுங்கள். அதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எச்சரிப்பு இது. ரொம்ப கவனம், ரொம்ப ஜாக்கிரதை, விட்டுறாதீங்க, கவனமா இருங்க. அதுக்கப்புறம் நீங்க நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அம்மா அப்படின்னு கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அந்த தண்டனை ஆரம்பிச்சதுக்கு பிறகு நீங்க அதுக்கப்புறம் ஒப்புரவாகி என்ன பிரயோஜனம் பாருங்க. அது தண்டனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த பனிஷ்மெண்ட் ஆண்டவர் செய்யறதுக்கு முன்னாடியே ஒப்புரவாயிருங்க, முன்னாடியே ஜெபம் பண்ணிருங்க, முன்னாடியே மன்னிப்பு கேட்டுருங்க. அதற்கு தாண்டிட்டீங்கன்னா ஆரம்பிச்சா அதை யாரு வழக்காடினாலும் நமக்காக பரிதபிக்கவே முடியாது. கர்த்தர் அறியாதவர் போல் இருப்பார். அதனால என்னுடைய கண்ணு, நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் அதை பார்க்கிறேன். பரிசுத்தவான்கள் நிறைய பேரோட நெருக்கமா இருக்கிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். ஐயோ அதெல்லாம் கொடுமையான வாழ்க்கை. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு யாருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா பாடலாமா சேர்ந்து? ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியினால என்ன நிரப்புங்கப்பா, எனக்கு அந்த மகிமை வேணும், உங்களுடைய உந்துதல் எனக்கு வேணும், நீங்க என்ன நடத்தணும். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த ஆவியினால் என்னை நடத்தும். ஓ நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி.
உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்திரே. பாடுவோம். பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்திரே. திரும்ப திரும்ப உந்தன் பரிசுத்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே. உந்தன் பரிசுத்த சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன். ஹalleluya 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 ஹalleluya. என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமை சேர்த்திட. என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமை சேர்த்தி. நீ நல்லவர் நல்லவர். அந்த ஆவியானவர் உச்சப்படட்டும். ஹalleluya ஹalleluya praise the Lord. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya. அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். ஆமென். அப்போ ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னா தான் அந்த எச்சரிப்பெல்லாம் வரும். அதனால நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கல, அதனால பரிசுத்த ஆவியானவர் என் கூட இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அந்நிய பாஷை அப்படின்றது அபிஷேகத்தினுடைய அடுத்த நெக்ஸ்ட் லெவல். அதான் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது பிதாவாகிய தேவன் உங்களை முன்குறிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்காக மரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை போடுகிறார். அப்படின்னா திரியேக தேவனுடைய முழு பிரசன்னமும் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது நடக்குது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். அப்போ நீங்க பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைச்சு ஞானஸ்நானத்துல எழும்பும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை போடுறாரு. அவ்வளவுதான். ஹோலி ஸ்பிரிட்டினுடைய தொடுதல் உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்காம அடுத்த படிதான் அந்நிய பாஷை. அப்படியே ஜெபம் பண்ணி எனக்கு வரங்களை கொடுங்க, எனக்கு அந்நிய பாஷையை கொடுங்க ஆண்டவரே, நான் உங்களோட ரகசியம் பேசணும். அதுக்கு அடுத்த லெவல் தான் வரங்களை நம்ம ஆண்டவரிடத்துல வாங்குறது. வரங்கள் சிலருக்கு கிடைக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும், தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சி போயிட்டே இருக்கும். அப்போ சிலர் அது சிலருக்கு அந்நிய பாஷை கிடைக்காதனால எனக்கு அபிஷேகமே இல்லை, அதுக்காக தாடி வளர்த்துட்டு, அதுக்காக சாப்பிடாம, அதுக்காக 50 நாள் உபவாசம் இருந்துட்டு, இல்ல உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனாலதான் உங்களுக்கு சத்தியம் புரியுது. அதனாலதான் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுது. அதனாலதான் பாவத்தை குறித்து ஒரு உணர்வு வருது. சோ ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கிறாரான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கிறார். ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா தாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறாங்க. தப்பு மேல தப்பு பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். எச்சரிக்கை நீங்க கேட்கல அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போயிருவாரு. அவ்வளவு சீக்கிரமா பரிசுத்த ஆவியானவர் சிலரை விட்டு போக மாட்டாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு வெளியே போயிட்டா உங்கள்கிட்ட பிசாசு உட்காரும். அதுக்கப்புறம் பிசாசு தான் உங்களை ஆபரேட் பண்ணும். அதனால பரிசுத்த ஆவியானவரை இழந்துடவே கூடாது. எப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவரை இழக்க மாட்டீங்கன்னா அவர் எச்சரிக்கும் போது கீழ்ப்படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே மகிமைப்படுவார். அதனால என் கூட அந்த பிரசன்ஸ் இல்ல, என்ன பரிசுத்த ஆவியானவர் மிஸ் பண்றேன்றவங்க நீங்க சீக்கிரமா என்ன பண்ணணும்னா தனிப்பட்ட விதத்துல நிறைய பாடல்களை பாடி அவரை வரவேற்கணும். வாங்க ஆண்டவரே, எனக்குள்ள வாங்க பரிசுத்த ஆவியானவரே, நான் திரும்பி உங்களை நான் ஃபீல் பண்ணணும், நான் உணரணும். நீங்க வாஞ்சிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். ஆமென் சொல்லுவோம். விசுவாசிக்கிறீர்களா? சிம்சோனுக்குள்ள ஏற்கனவே இருந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியே போனாரு. ஆனா அவன் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவான உடனே பரிசுத்த ஆவியானவர் திரும்ப வந்தாரா? வந்தார். அதனால உங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப வருவார். அப்ப அந்த ஆவியானுடைய பலத்தோட தான் இனி இந்த உலகத்துல வாழ முடியும்.
பரிசுத்த ஆவியானவர் பலன் இல்லைன்னா நீங்க இந்த உலகத்துல வெற்றியா வாழ முடியாது. ஆமென் சொல்லுவோம். இன்னொரு பாடலை கூட எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ரொம்ப அழகான ஒரு நம்ம அடிக்கடி ஒரு பாடுகிற பாடல், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் உம்மை கைவிடப்படுவதில்லை, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை, நான் அழுது புலமும் நேரம் எல்லாம் உங்க கிருபை என்னை அணைக்குது. எல்லாரும் சேர்ந்த அந்த பாடலை கரங்களை தட்டி பாடி, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், அங்கே உன் கோலும் தடியும் என்னை தேற்றும், அனுதினமும் என்னை வெற்றி பாதையில் நடத்த போகும். ஹalleluya. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஓ ஹalleluya, நன்றி அப்பா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. விசுவாசத்தோடு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உன் கிருபை, அணைக்குதையா. கரங்கள மேல தட்டி பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. நம்பிக்கையோடு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை பாட பாட அந்த அற்புதம் நடக்கட்டும். எஸ், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா உங்க கோலும் உங்க தடியும் என்னை தேற்றும். ஹalleluya. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேனா, மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேனா. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை. கரங்கள மேல தட்டி பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. திரும்ப திரும்ப சொல்லுவோம். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நான் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நான் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நான் சென்றிடுவேன், தாண்டி நான் சொல்லுவோம். என் பலனாகி இயேசுவே நீ நல்லவரப்பா. ஓ என் பலனாகி கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், எனக்கு வேற யாரும் பலன் இல்லாண்டவரே. என் பலனாகி உம்மையை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. ஹalleluya. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். நம்முடைய பலன் வேறு ஒன்றும் அல்ல, நம்முடைய பலன் கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலனும் என் கீதமும் ஆனவர். சோ அவர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற
கன்மலையாகிய கர்த்தர், நீர் என் தயாபரர், நீர் என் கோட்டை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். பொதுவாகவே இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில எந்த வேலை ரொம்ப பெரிய வேலைன்னு நம்ம நினைக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாமே. உலக வேலையில எந்த வேலை ரொம்ப பெரிய வேலைன்னு நீங்க சொல்லுவீங்க? எந்த வேலை? எந்த வேலைக்காக எல்லாரும் ஆசைப்படுவாங்க? தன்னுடைய பிள்ளைகளை எந்த வேலையில படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க? டாக்டர். என்ன வேலை சொல்லுங்க? இன்னைக்கு தமிழ்நாடே ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கிறது இதுதான். அதுக்கு யாரை படிக்க வைக்கலாம், யாரை படிக்க வைக்க கூடாது அப்படின்ற. அப்போ இந்த டாக்டர் படிப்பு அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நம்முடைய ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய படிப்பு. அப்படின்னா என் பிள்ளை டாக்டர், என் பையன் டாக்டர் அப்படின்னு ஒரு பெற்றோர்கள் சொல்றத அவ்வளோ பெருமையா நினைக்கிறாங்க. என் பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணும், எப்படியாவது ஒன்று ஒரு டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடந்த நாட்கள்ல ஒரு டாக்டரை சந்திச்சேன் நான். அவங்க டாக்டர் படிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப உடஞ்சிட்டேன். நான் என் வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருந்தேன் பாஸ்டர், என்னைக்கு டாக்டர் உத்தியோகம் படிக்க போனேனோ அன்னையிலிருந்து என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. ஐயோ, லைஃப்ல டாக்டர் மட்டும் யாரும் படிக்க வேண்டாம், எனக்கு சுத்தமா அது பிடிக்கல. இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி என்னை படிக்க வச்சாங்க, ஆனா இதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, டாக்டர் படிப்புனா என்ன அப்படின்னா, ஒரு தலைவலி வருதுன்னு வைங்களேன், அந்த டாக்டருடைய படிப்பு ஏன் தலைவலி வருது, எதனால தலைவலி வருது, அந்த தலைவலி வந்தா என்னென்ன வரும், அந்த தலைவலிக்கு என்னென்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றதுதான் டாக்டருடைய படிப்பு. இப்போ இவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க. ஒரு தலைவலி வந்துச்சுன்னா அந்த தலைவலி உள்ளுக்குள்ள கட்டியாவும் இருக்கலாம், உள்ளுக்குள்ள பிளட் கிளாட் ஆனதாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கண்ணு பிரச்சனையா கூட இருக்கலாம். தலைவலிக்கு இத்தனை ப்ராப்ளம் இருக்குது. ஒரு தலைவலிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தலைவலி வந்துச்சுன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு டீ குடிச்சு போய் படுத்துறா, இன்னொரு சிலர் என்ன சொல்ல தெரியுமா, ஒரு டோலோ 650 போட்டு போய் படுறா. நம்ம யாராவது ஒருத்தர் தலைவலி வந்தா அப்படின்னு. ஆனா அந்த டாக்டர் சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர் தலைவலி வந்தாலே, எங்க அப்பாவுக்கு தலைவலி வந்தா எனக்கு தோணுது தலையில ஏதாவது கட்டி இருக்குமோ, இல்ல ரொம்ப போன வாரத்துல ரொம்ப டென்ஷனா இருந்தாரு, உள்ள பிளட் ஏதாவது கிளாட் ஆச்சா என்ன தெரியல, இப்படி தலைவலின்றீங்க, வாங்க 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 டாக்டர் போலாம். அவங்க அப்பாவுக்கு ஒரு தலைவலி வந்தா இந்த டாக்டர் நைட்டு ஃபுல்லா அழுது உட்காந்து அழுது ஜோமன்ட்டே இருப்பாங்களாம். வீட்டுல யாருக்கு ஒண்ணு நடந்தாலும் உடனே இந்த டாக்டருக்கு படிச்ச படிப்பெல்லாம் ஞாபகம் வந்துருமாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் டாக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றாங்க அப்படின்னு. என்ன பொறுத்தவரை டாக்டர்கள் பெரிய தியாகம் பண்ணி தான் வாழ்றாங்க. என்ன உண்மைதானே? நமக்கு ஒரு நோயாளியை பார்க்கறதுக்கே அவ்வளவு வருத்தமா இருக்குது. காலம் முழுதும் நோயாளியை பார்க்கறவங்களுக்காக, நீங்க எந்த உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமோ இல்லையோ, டாக்டர் உத்தியோகம் பார்க்கறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. 12 மணிக்கு அவங்க அவங்களால அட்மிட் பண்ணப்பட்ட அந்த பேஷண்ட் 12:30 மணிக்கு கூப்பிடுவாங்க நைட்டு. தூங்காம அவங்க போய் ஆகணும். ஒருவேளை இவங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா யாருதான் பிரச்சனை? அவங்களாம் டாக்டர் கொண்டாரு, ஆமா டாக்டர் கொண்டாருன்னு அந்த மாதிரி பெரிய பிரச்சனை, எவ்வளோ முள்ளு மேல நடக்கிறது மாதிரி. அதனால பாஸ்டர் இனி டாக்டர் ஆக வேண்டான்னு சொல்றாருன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்குன்னு படிக்கிறதுக்கு ஒரு மனசு, நல்ல மனசு வேணும், நல்ல தைரியம் வேணும். அப்போ என்னதான் இந்த சமுதாயத்துல பெரிய இடத்துல இருந்தாலும் உங்க பலன் கர்த்தரா மாறிடுச்சுன்னா, நான் நம்புறேன் இந்த உலகத்துல தோல்வியே. ஆமேன்னு சொல்லுவோம். என் பலன் யாரா இருக்கணும்னா, என் உத்தியோகம் இல்ல, என் பலன் என் பணம் இல்ல, என் பலன் என் வேலை இல்ல, என் பலன் யாருன்னா கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் பலன், நீரே என் பலன். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இருக்கிற பலன் நீங்க தான் ஆண்டவரே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இருக்கிற பலன் நீங்க தான்ப்பா, எனக்கு இருக்கிற பலன் நீங்க தான், எனக்கு இருக்கிற பலன் நீங்க தான். என் பலன் என் வேலை, என் பலன் இல்ல ஆண்டவரே, நீர்தான் என் பலன், நீர்தான் என் பலன். ஆமென். மற்ற எது மேலையும் நீங்க நம்பிக்கை வைக்காம யாரு மேல நம்பிக்கை வைக்கணும்னா கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைக்கணும். ஆமென். சிலர் வாழ்க்கையில செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சா போதும், உடனே அதை நம்பி அவங்க எத்தனை காரியத்துல இறங்குறாங்க தெரியுமா? ஒரு 25,000 ரூபாய் வருமானம் வந்துருச்சுன்னா உடனே அதை நம்பி ஏதோ ஒரு விஷயம், நீங்க அதை நம்பி ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு கட்டுறீங்க, ஏதோ இல்லைன்னா ஒரு வாகனம் வாங்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, அந்த ஒரு வேலையை நம்பி எத்தனை லோனு, எத்தனை கடன்,
இல்ல ஆண்டவருடைய பிள்ளைய எப்பவுமே அப்படி நம்ம செஞ்சிட்டு இருக்கிற ஒன்றை நம்பி வேற எதுலையும் ஈடுபடக்கூடாது. யாரை தான் நம்பணும் அப்படின்னா, இது எனக்கு இல்லாமல் போனாலும் கர்த்தர் என்னை நடத்துவதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று இந்த பாடலை பாடி, என் பலனாகிய கர்த்தர் நான் உண்மையே நான் நம்புவேன். என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உங்க கிருபை என்ன தாங்குதுன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. விசுவாசத்தோடு பாடும்போது ஹalleluya, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடி எல்லாருடைய கரங்களையும் தட்டி நன்றி ஆண்டவரே நன்றி. ஓ ஹalleluya. மரண இருளில் நடந்தாலோ பொல்லாப்பிற்கு பயப்படேனா. மரண இருளில் நடந்தாலோ பொல்லாப்பிற்கு பயப்படேனா. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை. கரங்களை தட்டி பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை. ஓ என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை. அப்பாவை பார்த்து உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நான் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நான் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் பாய்ந்து தாண்டி நான் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லுவோம். எஸ், இப்போ அந்த பலன் கிடைக்கட்டும், அந்த அபிஷேகம் கிடைக்கட்டும். விசுவாசத்தோடு என் பலனாகி எனக்கு என் பிள்ளை என் பலன் இல்லாண்டு நீதான் என் நம்பிக்கை. ஓ என் கால்கள் சாருக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சாருக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்ன அணைக்குதையா உம் கிருபை. பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை. பாடிக்கொண்டே நம்பிக்கை அப்படியே பாடிட்டே இருங்க. என் பலனாகிய கர்த்தாவே சொல்லிக்கொண்டே ஓ என் பலனாகிய கர்த்தாவே. ஓ நான் உம்மை நம்பியுள்ளேன். சொல்லலாம். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேனா. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேனா. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை. ஓ நான் நம்புறேன் என் பலனாகிய கர்த்தாவே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கொண்டே என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே
பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நான் கைவிடப்படுவது என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன். சொல்லுங்க எல்லாரும். கைவிடப்படுவதில்லை. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. பலனாகிய கண்மலையாகிய உம்மை நான் நம்புறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்களா அப்பா பார்த்து. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உங்க கிருபையை நான் அணைக்குது ஆண்டவரே. ஓ கையை உயர்த்தி இப்ப சொல்லுவோம். என் பலனாகிய. எஸ், இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்கட்டும். சொல்ல சொல்ல கர்த்தருடைய மகிமை. இயேசுவே என் பலனாகிய கர்த்தாவே என் பலனாகிய. எஸ், ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே என் ஆதாரமே அழைத்தழைப்பின் காரணரே. சத்தமா சொல்லுவோம். என் ஆதாரமே என் ஆறுதலே அழைத்தழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எல்லாரும் சொல்லுவோம். உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. ஓ நன்றி. அன்புக்கு நிகரே இல்லை. பெரிய பர்வதமே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். ஒரு பெரிய மலையை போல, ஒரு பெரிய மலையை போல உங்களை தினம் தினம் பயமுறுத்தி கொண்டு உங்களை மிகவும் உங்களை கவலைக்குள்ளாக்கி உங்களுக்குள்ள ஒரு பெரிய பதட்டத்தை கொண்டு வந்து தினம் தினம் கோலியாத்தை போல முன்பாக நிற்கிற அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றாரு. பெரிய பர்வதமே பெரிய பிரச்சனையே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். அந்த கடன் பிரச்சனை செருபாபேலாகிய உனக்கு முன்பாக எம்மாத்திரம். அந்த பெரிய சூழ்நிலை உனக்கு முன்பாக எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அது சமபூமியாகும். நம்புறவங்க கரங்களை தட்டி உனக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிற ஓ ஹalleluya அந்த பர்வதம் சமபூமி.
நன்றாய் கரங்களை தட்டி ரத்தலரோகரம் சந்தலரோகபோதலோரதல. பெரிய பர்வதம் கோலியாத். ஆனா தேவ பிள்ளைக்கு முன்னாடி அது சமபூமி ஆயிடுச்சு. ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் அந்த வார்த்தை தான் சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக பெரிய பர்வதமா நிக்கிற அந்த கோலியாத், உங்களுக்கு முன்பாக பெரிய பர்வதமா நிற்கிற அந்த சூழ்நிலை, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக வெகு சீக்கிரத்துல சமபூமியாகி அது இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போய் அதை தேடியும் காணாதிருக்கிற அந்த அபிஷேகத்தை கரங்களை தட்டுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹalleluya. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை மேல உயர்த்தி, அழைத்தவர் நீரோ, உம்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உடையவர், உம்மை நம்பிடுவே, உம்மை பின்தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை நம்பிடுவே, உம்மை பின்தொடர்வே. எஸ், ஒவ்வொருத்தரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இறுதி வரை உம்மை சேவிப்பேன். ஓ, உங்க அழைப்பு இருந்ததால நான் இன்று போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. சொல்லு, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு. இப்ப எல்லாரும் கரங்களை வைத்து, எஜமானரே, எஜமானரே, என்ன எஜமானரே, அழைத்தார். இந்த பாடலை பாடும்போது ஒரு மகிமை, இந்த பாடலை பாடும்போது ஒரு பலன். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு காத்து கொண்டரே, துரோகங்கள் வீண்பலிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு காத்து கொண்டதே, துரோகங்கள் வீண்பலிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் தாங்கிக் கொண்டதே. என் எஜமானரே, என் எஜமானரே, அழைத்தாளை காரண, என் எஜமானரே, என் எஜமா, என்றும் என்னை நடத்தும் எஜமான். திரும்ப திரும்ப கையை உயர்த்தி, என் எஜமானரே, என் எஜமானரே. பாட்ட பேசுறவங்க பேசுங்க, ஆராதிக்கிறவங்க ஆராதிச்சு. உங்க அழைப்பு இருந்ததால, ஓ, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்ல, உங்க கிருபை என்ன காத்ததால உங்க அன்பிற்கு நிகரே இல்ல, உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. ஓ, உங்க கிருபை என்ன காத்ததால இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்க அன்பிற்கு மனிதர்கள் எத்தனை வாசல்களை வேண்டும் என்றாலும் அடைக்கட்டும். நீங்க முயற்சி எடுக்கிற எல்லா வாசல்களுமே அடைக்கட்டும். சத்துரு ஒன்னொன்னா அடைச்சிட்டே இருக்கட்டும்.
எப்படி நாங்க முன்னேற விடுவோம்? நாங்க முன்னேற விட மாட்டோம். நீ எத்தனை வாசல்ல தப்பிச்சு வந்தாலும் நீ அடுத்த வாசலுக்குள்ள போகும்போது நாங்க அதை போட்டு ஆயத்தமா இருப்போம். இல்ல இல்ல, ஆயிரக்கணக்கான வாசல்களை அடைக்கணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, மனிதர்கள் அடைக்க 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 உனக்காக புது வாசல்களை நான் திறந்து கொண்டே இருப்பேன். உங்களுக்காக ஒரு புது வாசலை மனிதர்களை அடைக்க அடைக்க நான் திறந்து கொண்டே இருப்பேன். ஆமென். அவங்க ஏசேக்கு அடைச்சிடலாம், அவங்க சித்தனாவில உனக்கு முட்டுக்கட்டை போட்டுடலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ரகபோத்துல உன்னை எதிர்ப்பார் யாரும் இல்லை, ரகபோத்துல உனக்கு விரோதமாய் எழும்புவார் யாரும் இல்லை, அங்கே உன்னை தடை சொல்லுவதற்கு யாரும் இல்லை. ரகபோத் கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்குகிற இடம். கரங்களை தட்டி நம்புறவர்கள் ஓ ஹalleluya. இப்ப சொல்லுவ கையை உயர்த்தி, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, அதான் அப்படிதான் அப்படிதான், நீர் எனக்காக திறப்பது. திரும்ப திரும்ப கையை வைத்து சொல்லுவோம், மனிதர் அடைத்த கதவுகள் இயேசுவே ஆயிரம் உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே என் ஆதாரமே என் ஆதாரமே. இந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்துதுன்னா கர்த்தர் உங்களோட பேசிட்டே இருக்கிறார்னு அர்த்தம். இந்த வார்த்தை யாரெல்லாம் ஆறுதல் படுத்துதோ அவங்கள்ட்ட எல்லாம் கர்த்தர் பேசுறாரு. அப்படியே கையை உயர்த்தி சத்தமா ஒரு 10 விசை, என் எஜமானர். இவ்வளவுதான் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, என் ஆதாரமே என் ஆதரவே, என் ஆதாரமே என் ஆதாரமே என் ஆதரவே என் ஆதாரமே என் ஆதரவே. எங்க போனாலும் என்ன முயற்சி எடுத்தாலும் என் பிள்ளைக்கு ஒரு முட்டுக்கட்டை வைக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களே அப்பா, ஆயத்தமா இருக்கிறாங்களே அப்பா. போற இடம் எல்லாம் அவங்களுக்கு ஆபத்து நிறைஞ்சிருக்குது. எங்க திரும்பினாலும் ஒரு கூட்டம், எங்க திரும்பினாலும் ஒரு கூட்டம் என் பிள்ளைகளுக்கு எதிராவே நிக்குது. ஒன்றா இரண்டா, எத்தனை எத்தனை தடை. ஆனா எத்தனை கதவுகளை மனுஷன் அடைச்சாலும் ஒரு வழி அடைச்சா உனக்கு 7 வழி. ஒரு வழி உனக்கு அடைக்கும் போது உனக்கு 7 வழி. மீண்டும் போன அந்த பலன் திரும்ப 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 திரும்ப. ஓ ஹalleluya ஹalleluya. என் ஆதாரமே என் ஆதரவே, அழைத்தாளே உங்க பாதத்தை முத்தம் செய்யும். எங்களுடைய ஆராதனையிலே நீர் பிரியப்பட்டதற்காக உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி. தொடர்ந்து எங்களை ஆச்சரியமாய் நீ நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.